வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளர் வடிவில் தீவிர பிரச்சாரம். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சங்கரதா சுவாமிகள் நகரில் உள்ள நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை. LJK தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் சாமி தரிசனம். உருளையன்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் S. கோபால் தீவிர வாக்கு சேகரிப்பு. உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு ரங்கப்பிள்ளை வீதி, செயின்ட் தெரேஸ் வீதி, தியாகமுதலார் வீதிகளில் பிரச்சாரம். காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வைத்திலிங்கம் MP தட்டாஞ்சாவடி தொகுதியில் தீவிர பிரச்சாரம். கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள். NR காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் நகர பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி NR காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் அரியாங்குப்பம் நகர பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் NR காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் போட்டியிடுகிறார். இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் NR காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நல திட்டங்களை எடுத்துக் கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா, திமுக, பாமக, LJK உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். 16 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் பணி செய்து வரும் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவிற்கு எங்கள் வாக்கு என்று லாஸ்பேட்டை தொகுதி மக்கள் உறுதியளித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் NR காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகர், குறிஞ்சி நகர் மற்றும் குறிஞ்சி நகர் விரிவு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர்களுடன் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார், NR காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்கும்படியும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்களை மற்றும் தமது எதிர்கால நலத்திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்துக் கூறினார். மேலும் கடந்த 16 ஆண்டுகளாக லாஸ்பேட்டை தொகுதியில் சப்தகிரி அறக்கட்டளை மூலம் செய்த நலத்திட்ட உதவிகளையும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி கொடுத்ததையும் எடுத்துக் கூறினார். அதோடு பொதுமக்கள் அழைத்த குரலுக்கு ஓடோடி வந்து சேவை செய்கின்ற ஒருவனாக நான் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று தெரிவித்தார். இதையடுத்து அப்பகுதி மக்கள் வருகிற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளித்தனர். முன்னதாக அவர் வாக்கு சேகரிக்க சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் மலர் தூவி மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்தனர். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சங்கரதா சுவாமிகள் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். 33ஆம் நம்பர் பூத் தலைவர் தமிழ்மணி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜை நிகழ்வில் பக்தி உணர்வுடன் கலந்து கொண்ட ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பாரம்பரிய முறையில் பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தப்பட்டது. அப்பொழுது ஆலயத்தில் திரண்டிருந்த பக்தர்களும் பொதுமக்களும் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். பூஜைக்கு பின்னர் அவர் ஆலயத்தில் சிறிது நேரம் தங்கி பக்தர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் நலன்கள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து சங்கரதா சுவாமிகள் நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று மக்களுடன் நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்து வரவிருக்கும் தேர்தலில் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த நேரடி சந்திப்பின் பொழுது உள்ளூர் மக்கள் பலரும் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். பெண்கள், மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோர் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் பாரம்பரிய முறையில் வரவேற்பளித்தனர். இந்த நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள், உள்ளூர் பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை உற்சாகமாக முன்னெடுத்தனர். வருகின்ற 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை ஒட்டி உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி வேட்பாளருமான திரு S. கோபால் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி சின்னமும் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டி தொகுதி முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து இன்று வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் உருளையன்பேட்டை தொகுதி குளத்துமேடு வார்டு, தம்பு நாயக்கர் வீதி மற்றும் ரங்கப்பிள்ளை வீதி, செயின்ட் தெரேஸ் வீதி, தியாகமுதலார் வீதி ஆகிய பகுதியில் வாக்கு சேகரித்தார். பகுதி மக்கள் பெரும் ஆரவாரத்துடனும் எழுச்சியுடனும் அவருக்கு வரவேற்பும் ஆதரவும் அளித்து வருகின்றனர். நெல்லித்தோப்பில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு இளைஞரணி சார்பில் உற்சாக வரவேற்பு. தீவிர வாக்கு சேகரிப்பு. நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு காரமணிக்குப்பம் பகுதியில் இளைஞரணி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இளஞ்சரணி தொகுதி தலைவர் ராம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மேலதாளங்கள் முழங்க ஆள் உயர மாலை அணிவித்து வேட்பாளரை வரவேற்றனர். மேலும் சாகச நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு உற்சாகமான சூழல் உருவாக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இளஞ்சரணி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து கார்த்திகேயன் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குறுதிகளை வழங்கி வாக்குகளை சேகரித்தார். அப்போது அவர் தொகுதியின் அடிப்படை வசதிகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளை முன்னெடுத்து செயல்படுவேன் என உறுதியளித்தார். இந்நிகழ்வு நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வடிவேல் கதிர்காமம் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர்தல் களம் தற்போது சூடுபிடித்துள்ளது. அதன்படி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்தியா கூட்டணியில் திமுக சார்பில் கதிர்காமம் தொகுதியில் வேட்பாளராக வடிவேல் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவர் இன்று கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக வேட்பாளர் வடிவேலுக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று ஆட்டுப்பட்டி, ரோடியர்பட்டி ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது வாக்காளர்களிடம் அன்பழகன் அவர்கள் பேசியதாவது: நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி அழிவு பாதை நோக்கி சென்றுவிட்டது. பதவி வெறியில் இந்த கூட்டணியில் உள்ள திமுகவும் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் விசிகாவும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து தேர்தலில் போட்டியிடுகின்றனர். யூனியன் மாநிலமான புதுச்சேரியில் ஒரு கூட்டணி அமைக்க திராணியற்ற திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுக பற்றியும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர்களை பற்றியும் குறை கூறுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. இந்த சந்தர்ப்பவாத கூட்டணிக்கு மக்கள் இந்த தேர்தலில் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு உப்பளம் பகுதியில் உள்ள மக்களுக்கு சுகாதாரமான குடித்தண்ணீர் வழங்கப்பட்டது. தற்போது சுத்திகரிக்கப்படாத தண்ணீர் எங்கிருந்தோ கொண்டு வரப்பட்டு என்னால் கட்டப்பட்ட டேங்கில் ஏற்றப்பட்டு அந்த நீர் சுத்திகரிக்கப்படாமலேயே மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த தண்ணீர் குடிப்பதற்கு ஏதுவான தண்ணீர் அல்ல. அளவுக்கு அதிகமான உப்பும் தாமிரமும் கலந்துள்ளதால் பொதுமக்களுக்கு பல்வேறு தொற்று நோய்களும் கிட்னி, கல்லீரல் பாதிப்பு சம்பந்தமான நோய்களும் தொடர்ந்து வருகிறது. வாழும் மக்களுக்கு சுகாதாரமான குடித்தண்ணீரை வழங்க வேண்டியது அரசு மற்றும் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரின் கடமையும் பொறுப்புமாகும். இந்த கடமையும் பொறுப்பும் கூட தற்போது உள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி அவர்கள் செய்யவில்லை. நான் மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டவுடன் உப்பளம் தொகுதி முழுவதும் நல்ல சுகாதாரமான குடிநீர் மக்களுக்கு தடையின்றி விநியோகம் செய்ய பாடுபடுவேன். இவ்வாறு அவர் பேசினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வைத்திலிங்கம் எம்பி வினோபா நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று கைச்சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இவர் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட வினோபா நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளையும் என்ஆர் காங்கிரஸ் அரசின் அவலங்களையும் எடுத்து கூறி கைச்சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது வைத்திலிங்கம் எம்பிக்கு மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது திமுக தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர் மருத்துவர் ரித்தீஷ் உள்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் சாமி தரிசனம் செய்து பரப்புரை தொடங்கினர். புதுச்சேரியில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் 5 பேர் போட்டியிடுகின்றனர். இந்திரா நகர் தொகுதியில் ராஜசேகர், கதிர்காமம் தொகுதியில் கண்ணன், மங்கலம் தொகுதியில் பலராமன், வில்லியனூர் தொகுதியில் தியாகு, மண்ணாடிப்பட்டு தொகுதியில் சுந்தர்ராஜ் ஆகியோர் மைக் ஒலிபெருக்கி சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஆணையின்படி ஐஜேகே தலைவர் டாக்டர் இளைவேந்தர் அவர்களின் ஆலோசனையின் பேரில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினர். புதுவை மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் பொதுச் செயலாளர் சிவக்குமார் முன்னிலையில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியிலுள்ள ஆஞ்சநேயர் கோவில் சாமி தரிசனம் செய்துவிட்டு இன்று பரப்புரை தொடங்கினர். மேலும் ஒலிபெருக்கி பரப்புரையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வேட்பாளர்கள் அனைவரும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் மாநில பொருளாளர் தியாகு, மாநில துணை செயலாளர் செந்தில் மற்றும் கிருஷ்ணா, சிவானந்தா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளர் வடிவேல் தீவிர பிரச்சாரம். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு.
நகர் தொகுதிக்குட்பட்ட சங்கரதாஸ் சுவாமிகள் நகரில் உள்ள நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை. எல்ஜேகே தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் சாமி தரிசனம். உருளையன்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ். கோபால் தீவிர வாக்கு சேகரிப்பு. உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு ரங்கப்பிள்ளை வீதி, செயின்ட் தெரேஸ் வீதி, தியாகமுதலார் வீதிகளில் பிரச்சாரம். காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வைத்திலிங்கம் எம்பி தட்டாஞ்சாவடி தொகுதியில் தீவிர பிரச்சாரம். கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள். என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் நகர பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.